ஐயா கொடி கம்பம் ஒரு விதையை பூமியிலே ஊன்றி அந்த விதைக்கு கொழுகம்பு கொடுத்து அது முளைத்து படரும் நேரத்தில் அந்த கழியை இழுத்தா எப்படி ஆகும் அம்மா? அந்த மாதிரி இந்த பாவி அம்மா ஐயா ஒரு தாய் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஊரெல்லாம் தாய்ப்பாங்க. ஆனா எனக்கு யாருமே இல்லையா அம்மா? நான் ஒரு அனாதை அம்மா. ஐயா கொட்ட மாட்டா எத்தனை தேச ராஜாக்கள் எத்தனை பெண்கள் அம்மா வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு பாவிமா பட முடியாத வேதவங்க காதுல வேலையா அம்மா? யாரும் கேட்கல ஐயா ஐயா
அநியாயத்தை பார்த்துருக்கலாம் ஐயா. நீங்க ஒரு பெண்ணை வச்சு வாழ்ந்தவங்க ஐயா, ஒரு பெண் வயிற்றுல பிறந்தவங்க ஐயா. ஒரு பெண்ணோடு கூடி வாழ்ந்த பாவி யாருமே இல்லையா ஐயா. ஐயோ பாரம்பரிய ராஜாக்கள் கூடிய சபையில நீங்க வந்தீங்க. அந்த பரியம் போட்டு என்னை கொண்டு வந்தீங்க ஐயா. கண்டா புடிச்சு அம்மா யாரும் கேட்க மாட்டாங்க. பாண்டவர் எங்க இருக்காங்க ஐயா? பாண்டவரே எங்கயா போய் இருக்கீங்க? எங்கடா பாருங்க போய் ஐயா ஐயா. ஐயோ சின்னவாயா ராஜாக்கள் கூடிய சபையில் ஐயா ஒருவனும் வளைக்க முடியாத வெள்ள வளைச்சி கரம் பிடிச்சிங்களா ஐயா? எதுக்கு ஐயா பிடிச்சிங்க? என்ன பொண்டாட்டியாதான ஐயா பிடிச்சிங்க ஐயா? என்ன தெரிவில பாண்டவரே ஐயா. அந்த 55 தேச ராஜாக்கள் கூடிய சபையில் என் கையை பிடிச்சிங்க எதுக்கு ஐயா? என்னை தெருவில் விட்டுட்டு இப்படி நிற்கிறீங்களா பாவி? நான் யாருயா? நான் யாரோ இல்லையா? நீங்கள் தொட்டு தானே கட்டிய பொண்ணாட்டி ஐயா. நான் படுபடியான வேதனை பாருங்களா பாவி. ஐயோ கட்டி அழகா இருக்கிறா, ஒரு இளம் பெண்ணா இருக்கிறா. கண்ணி வயசுல என்ன எவ்வளவு ஆசையா தொட்டு தாலி கட்டி வந்தீங்க ஐயா. எதுக்குடா பாவி? எதுக்கு? திரௌபதா இருக்கான்னு சொல்லி என்னை காட்டி கொடுத்து
மாட்டா ஐயா. என்னை பெற்ற தாய் தகப்பன் கூட அவ்வளவு பாசமா என்னை வச்சிருந்த அன்பு காட்டி ஆராட்டி அன்பு காட்டி என்னை வச்சிருந்தீங்களே ஐயா. எதுக்கு ஐயா? துரியோதனா திரௌபதா இருக்காடா இட்டு மகனை சொல்றதுக்காடா பாவி ஐயா. ஐயா 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 விமாச்சி அவர்களே ஐயா, மேருகிரி மலையே அதும்பு ஐயா. ஐயா நம்ம பொண்டாட்டி ஐயா, நான் படுற வீரத்தை பாரு ஐயா, நான் படுற துன்பத்தை பாரு ஐயா. உங்கள் ஆதீனம் அவர் அடித்து பறித்தார் பந்து பண்டாரம் எல்லாம் போட்ட ஐயா. ஒரு ஆடவனுக்குரிய ஐயா, ஒரு வீரன் பிரதாபனுக்கு ஒரு வீரனுக்குள்ள ஐயா உன் அன்பைய கூட தன் உரிமை பறி போகும்போது தொட்டு தாலி கட்டிய மனைவி அவன் ஒரு கோழையா இருந்தாலும் ஒரு முடமா இருந்தாலும் அவன் மனைவியை மாத்தான் தொடுவா விடமாட்டான் ஐயா. ஆனா பாவில கண்ணு மாதிரி உட்காந்துருக்கல ஐயா. நான் கலர சத்தம் காதல கேட்கிறேன் ஐயா. என்னை எப்படி எப்படி ஐயா வளர்த்து வந்தீங்க ஐயோ. வந்தா கிளி போறே வந்து வளர்த்தீங்க. ஒரு கிளியை வளர்த்து பூனை கையில கொடுப்பான்னு சொன்னீங்க. அந்த மாதிரி என்னை கிளி போல வளர்த்து கொண்டு வந்து பூனை கையில கொடுத்து என்ன புழிஞ்சு எடுத்துட்டீங்களா ஐயா. ஐயா என்ன செய்ய வேண்டும்? இந்த அச்சிவாளரும் 66,000 நிதியும் புறநூல்மொழியாக எடுத்து வந்தார். அப்பயும் யாரும் பார்த்து சிரிக்கல. இவன் மேடை அமைச்சு அவளை அணிந்திருக்க விடாத ஆடைகளை அகற்றி கொண்டு வந்து வலது துணையில அமர செய்யலாம். ஆமா ஆமா ஒரு துணையிலேயே அவளை அமர செய்ய வேண்டும். ஆமா ஆமா
என்ன வச்சுட்டு உட்காந்துக்க பாக்குறான்றா இன்னும் கொஞ்சம் வா ஒரு சவால் இருக்கிறது.
கடலிலேயே குளித்து அணை கட்டி ஒரு ஓட்டாஞ்சல் இருக்கு போல் உன் கையில கொடுத்தா அந்த ஒரு சிறு ஓடு கொடுத்தாலும் ஒரு பகுதியில் நின்று ஒரு பகுதியிலே அந்த கடல் தண்ணி வாரி இறைத்துருவேன் மறுபகுதியில நின்று மறுபடியும் வாரி இறைத்து விடுவேன். ஆனால் இருந்தாலும் இவள் எந்த மந்திர மாயத்தாடியோ தெரியல. ஆனால் இவளை சேலையை உரிய அளவில்லாத மலை போல விழுந்து கொண்டிருக்கிறது. இதனால முடியல. சேலை அவுக்க முடியல. என் மோதிரம் சரி கம்மிட்டு போடா போடா. உங்களை ஒரே ஒரு நாயம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் ஐயா. புண்ணிய சபையில் உள்ள பெரியோரே போற்றி மன்னவர் தோற்ற பின்பு மாதத்தை தோற்றிட்டாரோ, தன்னையும் தோற்ற பின்பு தானைவர் தோற்றிட்டாரோ, நன்னீதி நவித உள்ளோ நவிலி விருந்தாளுக்கு. ஐயா ஐயா, குழுவேறியோர்களே, சபையோர்களே, பாண்டவர் பகடை ஆடினார்கள். அந்த பகடை ஆடிய பாண்டவரை ஐயா தன்னை தோற்று என்னை தோற்றாரா, என்னை தோற்று தன்னை தோற்றாரா? இந்த சபையில யாராவது இதுக்காவது ஒரு பதிலை சொல்லுங்க ஐயா. என் நிலைமையை பார்த்து என் மேல பருவப்பட்ட ஐயா, ஒரு பெண்ணால் இப்படி சித்திரவதைப்படுறாளே, அந்த பெண்ணுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு அந்த உதவியாக செய்துங்க ஐயா. அந்த ஒரு பேருக்கும் பேரு பாண்டவர் ஐயா ராஜாக்களை முன்னமே சூழாடி தோற்றுட்டார்கள். பாண்டவரை தோற்ற பின்புதான் இது என்னையா அநியாயம் ஐயா? எத்தனை குருவேறியோர் எப்பெரும் உயர்ந்தவர்கள், எத்தனை நாணம் கல்வி படைத்தவர்கள் ஐயா, தன்னை தொட்டு வைத்து தோற்ற பாண்டவருக்கு என்ன வைத்தார என்னையா உரிமை இருக்கு? உரிமை இல்லாத என்னை கொண்டு வந்த பாவிகள் பாண்டவர்கள் தோற்றார்கள். அது மகாசபை. சபையிலே எல்லோரும் துரியோதன கட்டுப்பாட்டு ஜனங்கி எல்லோரும் அவரமாக இருக்கிறார். நான் மாத்திரம் ஐயா, நான் அடிமை இல்லாதவன். அடிமை இல்லாத என்னை தொட்டதே பாவம். இந்த பாவிகள் என்னை தொட்டதே தவறு. அதனால ஐயா, நான் ஒரு முறை பகடை ஆட வேண்டும். என் கூட வந்து யார் ஆடுகிறான்? அம்மா பேரு குரு பெரியவர் அமர்ந்திருக்காங்க. பிள்ளைங்க பையா வீடு பஞ்சாயத்து உட்காந்து வாடிச்சு ஒரு சூழ் ஆடு. நான் அடிமை இல்லாதவன். என்னை சொன்னதே நீங்கள் தவறு. அதனால் நான் ஒரு முறை பகடை ஆட வேண்டும். நான் ஒரு முறை பகடை ஆட வேண்டும். அதனால என் கூட யாரும் ஆட வரீங்க? நீ என்ன வச்சு என்னை மாலையிட்ட இவர் ராஜாக்கள் நாடு ராஜ்யம் பண்டு பண்டாரம் எல்லாமே வருவார். முதல் எந்த பொருளும் உண்பால் கிடையாது. எதை வச்சு ஆட? நாடு இல்லை, நகரம் இல்லை, பொன்பொருள் புஷணம் இல்லை. ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு தாயினுடைய கருவிலை உதித்து 10 மாசம் சென்று பிறப்பார். அப்படி பிறக்கும் குழந்தை நல்ல முறையோடு வளர்த்து அவளை கொண்டு போய் ஒரு கடமைகிட்ட ஒப்படைக்கிறாங்களே, அது எப்படி ஒப்படைப்பாங்க? அவள் பொருள் கொண்டு வருவாள், பணம் கொண்டு வருவாள், காசு கொண்டு வருவாள். அந்த பெண்ணால் கற்போடு வருகிறாளா? ஐயா, என்கிட்ட இப்ப எதுவும் இல்லை. என் கற்ப வச்சு என்கிட்ட இருப்பது என் கற்பு தான். கற்ப வச்சு நான் பகடை ஆடுறேன்.
அப்படியானால் அது ஒன்று விழுந்திருக்கு. இதை வேணா நாராயணா அண்ணா என்னை விட்டுடாதே அண்ணா. உன்னை நம்பிதான் என்ன என் கற்பை வச்சு பகரையாக கண்ணா ஐயா சீதாரே மாதவனே அப்படியானால் அடிமையா இருந்தார்கள். என்னை மாலையிட்ட இவர் ராஜாக்கள், இவர் ராஜாக்களை அடிமையும் அவர் வைத்து சூதாடினார்கள். அவர்கள் ஆயுதம் அதை மீட்டுக் கொண்டு இவர் ராஜாக்களையும் அவர் ஆயுதத்தை மீட்டுக் கொண்டு பெண்கள் சபைக்கு வருவதே தவறு. இரண்டாவது தவறு. இனிமேல் உன் கூட நான் ஆட முடியாது. போன்றவர்களே பாருங்கள், இங்கே போற்ற நாட்டை பெற வேண்டும் என்றால் 12 வனம் ஓராண்டு அக்காத வாசம் கழிக்க வேண்டும். ஓராண்டு நாட்டிலே இருக்க வேண்டும். இவன் தான் தர்மன், அற்றுவன், அகுலன், சகாதேவன் கண்டுபிடித்து விட்டான். மீண்டும் 13 போங்க, காட்டுக்கு போங்க. அம்மா இப்படி கொண்டாந்து விட்டுட்டீங்க. எல்லா செம்மறியாடு மழையில நடந்தால் எப்படி தலை வெட்டு நிற்கணும், அந்த மாதிரி என்னை கொண்டாந்து விட்டுட்டு ஐயா இப்படி அமர்ந்துட்டீங்க. ஐயா 12 வனவாசம் ஓராண்டு அக்காத மாசம் போக வேண்டும். அதனால் 12 வனவாசம் போகும். ஐயா 12 வனவாசம் போகலாமா? இப்ப அழுது என்னையா புண்ணியம், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கிறேன். என்னை கைவிடாத பாதுகாப்பீங்க நீதானே ஐயா. எங்க அப்பா உங்க கையில பிடிச்சு கொடுத்தாங்க. என்னை கொண்டு வந்த ஐயா புலி வாயில என்னை இறையா கொடுத்த மாதிரி கொடுத்து இப்ப என்ன வேதனை பாருங்களே. என்ன ஐயா புண்ணியம். வாங்க போகலாம். இப்பால் பாண்டவர்களும் அம்மன் யாகஜேனியும் அவரவர் மனதில் இருக்கக்கூடியான ஆளுக்கு ஒரு சபதத்தை இட்டார்கள். அப்படி இட்டு செல்லும் நேரத்தில் அம்மனாகப்பட்டவன் என்னை இப்படி ஒரு கோலம் செய்த அந்த படுபாவிகளை நாளை பிற்காலத்தில் அந்த துரியாதன் 100 பேர்களையும் கொண்டு அந்த துரியாதனுடைய மார்பை கிழித்து அதில் மறுபடியான உறுதியை எடுத்து எண்ணெயாகவும் அவன் படியிடம் எடுத்து சீப்பாகவும் அவன் மணிக்கூடன் எடுத்து புஷ்பமாகவும் அன்றுதான் இந்த கூந்தலை முடிவேன். அப்படி என்று அம்மனாகப்பட்டது காட்டுக்கு பாண்டவரோடு சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று முதல்வனமாக இருக்கபடியான காமியவனத்தை அடுத்து அந்த காமியவனத்தில் இருந்து வியாசருடைய வார்த்தையை கேட்டு பரமனை கண்டு பாஸ்பாசனம் வெற்றி வர வேண்டும். அப்படி என்று வியாசர் சொல்ல அத்துடனாகப்பட்டவன் பரமனை கண்டு பாஸ்பாசனம் வாங்கி வந்து 10 வருஷ காலம் முடிந்து பாண்டவரை எடுத்தான். பாண்டவரை அடுத்து ஆனால் 12 வனவாசம் அடித்தார்கள். ஓராண்டு காலம் விராட நாட்டிலே தங்கினார்கள். அந்த விராட நாள் அளிக்கப்பட்ட உபலாயத்திலே தங்கி பாண்டவராகப்பட்டவன் பகவானை தூதி விட்டார் என்பதோடு இந்த சரித்திரம் முற்றி பெற்றது. ஆடி பேரும் ஆடி பேரும் காதினால் கேட்ட பேரும் சாதோக சாரித்த 4 சேரக்கடவன். இந்த இரவு இதே மேலே நாடகம் அனைவரும்